ஒருவன் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தான். அவன் சோம்பேறியும் அல்ல, கள்ளச்சொல் பேச மாட்டான். ஆனாலும் அவன் எங்கு சென்றாலும் வேலை கிடைக்காது. போன ஜென்மத்தின் பாவம் தான் காரணம் என்று கிராமத்தில் உள்ளவர்கள் பேசினார்கள். அனைவரும் அவனை வெறுப்பதால் மனம் உடைந்து நடந்து கொண்டிருந்தான். அப்போது தொலைவில் மேனியெங்கும் பளபளக்கும் திருநீர் பூசிய சிவனடியார் வந்து கொண்டிருந்தார். அவர் அருகே சென்றவுடன், ஐயா சற்று நிற்க முடியுமா, ஒரு சந்தேகம் என்று அவன் கேட்டான். அடியார் புன்னகையுடன், என்ன கேள்வி மகனே என்றார். தாங்கள் உடல் முழுவதும் இந்த சாம்பலை ஏன் பூசுகிறீர்கள்? சிவனடியார் மெதுவாக கூறினார், இது சாதாரண சாம்பல் அல்ல, மனித உடலின் கடைசி நிலை. நாம் இறந்த பின் எல்லாம் சாம்பல். அதை நினைத்து பிறருக்கு தீங்கு செய்யாதிருக்க மனம் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும். மேலும் உயிருடன் இருக்கும் வரை இது மகாலட்சுமியின் அம்சம். பூசினால் செல்வம் பெருகும். ஏழை உடனே புலம்பினான், எங்கள் குலத்தில் இதை அணிய மாட்டார்கள் ஐயா, நானும் வறுமையில் வாடுகிறேன். அப்படியானால் நான் என்ன செய்வது? அடியார் சிரித்தபடி, நீ பூசாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் திருநீர் பூசிய ஒருவரின் நெற்றியை தினமும் பார்த்தால் உன் வறுமை நீங்கும் என்று சொல்லி கிளம்பினார். அவன் மனதில் பூச தேவையில்லை, பார்த்தாலே போதும் என்று முடிவு செய்தான். அடுத்த நாள் அதிகாலையில் வீட்டின் எதிரில் திருநீர் அணிந்து அதிகாலை மண்ணெடுக்கச் செல்லும் குயவரின் நெற்றியை தரிசிக்க வேண்டும் என முடிவு செய்துவிட்டு அதிகாலை எழ வேண்டும் என்று உறங்க சென்றான். அதிகாலை எழுந்து திருமுனையில் குயவரின் நெற்றி திருநீரை காண காத்திருந்தான். ஆனால் அதிகாலையில் குயவர் ஏற்கனவே புறப்பட்டு விட்டார். நாம் மண்ணெடுக்கும் இடத்திற்கே சென்று அவரின் நெற்றி விபூதியை தரிசனம் செய்யலாம் என எண்ணியவாறு வயலை நோக்கி நடந்தான். குயவர் நெற்றி நிறைய விபூதியுடன் மண்ணை தோண்டிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக புதையல் பானை அவருக்கு சிக்கியது. அந்த தங்க பானை புதையலை கண்டு அதிர்ச்சியும் மகிழ்ச்சியுடனும் இதை எப்படியாவது வெளியில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் பானை இருவர் சேர்ந்தால் தான் தூக்க முடியும் என்ற அளவிற்கு ஏழைக்கணமாக இருந்தது. யாராவது வருகிறார்களா என்று பார்த்துக் கொண்டிருந்தான். அங்கு வந்து சேர்ந்த ஏழையானவன் அவன் நெற்றியை பார்த்தவுடன், பார்த்துட்டேன் என்று மகிழ்ச்சியாக கூறினான். குயவர் பதறி இவன் புதையலை தான் பார்த்து விட்டானோ என்று நினைத்து, உண்மையிலேயே பார்த்தையா என கேட்டார். ஆம், நிறைவாக கண்டேன் என்றான் ஏழை. அதற்கு குயவன், அப்படி என்றால் குழிக்குள் இறங்கி இந்த பானையை ஒரு கைப்பிடி ஆளுக்கு பாதி எடுத்துக்கொள்வோம் என கூறினான். ஏழைக்கு அப்பொழுதுதான் உண்மை விளங்கியது. அப்போது சிந்தித்தான், நெற்றியை பார்த்ததற்கே தங்கம் பாதி கிடைத்தது, இன்னும் நாம் பூசினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று தன் குல வழக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு திருநீற்றை பூசினான். திருமூலர் சொல்வது போல, திருநீர் பூசினால் நோய், வறுமை, பில்லி சூனியம் அகலும், அழகு, ஞாபகம், புத்தி கூர்மை, ஞானம், சிவபதம் அனைத்தும் கிட்டும். திருநீர் வறுமையையும்